கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் ஐபிஎஸ் திடீர் மாற்றம் அப்படின்னு இந்து தமிழ் திசையிலையும் மற்ற பல்வேறு பத்திரிகைகள்லையுமே இந்த செய்தி வந்திருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரியான ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தலைப்புச் செய்தியாக போட்டு ஒரு பெரிய செய்தி கட்டுரை எழுத வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. ஆனால் அருண் ஐபிஎஸ் சர்ச்சைக்குரியவர். அதனால இத இந்த அளவுக்கு செய்தியாக ஆக்க வேண்டியிருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பார்த்துருவோம். நேற்றைக்கு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த தகவல் அடிப்படையில் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குனர் அருண் திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி சி மகேஸ்வரி கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பொறுப்பை வகிப்பார். இன்னும் எவென்ச்சுவலி வேற யாராவது அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் வரலாம். இப்பொழுதைக்கு கூடுதல் பொறுப்பு ஐஜி சி மகேஸ்வரி அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காங்க. அருண் தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளி இயக்குனராக பணியாற்றுவார். இந்த காவலர் பயிற்சி பள்ளி, தீயணைப்புத்துறை, ரயில்வே காவல் துறை இதெல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்டிங். பார்ப்பா, சட்டம் ஒழுங்கு, உளவுத்துறை, ஆயுதப்படை, ஆயுதப்படையே கூட ஒரு விதத்தில் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங் தான். அந்த முக்கியமான இடத்துல நீ வேணாம், நீ அங்கே தனியாக போயிடு, கண்ணுக்கு முன்னாடி இருக்காத அப்படின்னு அனுப்புறது. ஏன் அந்த அளவுக்கு இப்படி ஒன்று தேவை இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸருக்கு அப்படின்னா, இவர் யாரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, சமீப காலத்தில் என்ன சர்ச்சைகளுக்கு எல்லாம் உள்ளாகி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். தவேக ஆட்சி அமைந்த உடனேயே முதல்ல இவரை காத்திருப்பு பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. இவர் அந்த சமயத்தில் ரொம்ப முன்னாடியே இவர் சென்னையுடைய மாநகர காவல் ஆணையராக இருந்திருக்கிறார் தேர்தல் சமயத்தில். அப்போ தேர்தல் நேரத்திலேயே மாற்றப்பட்டார். அதெல்லாம் பார்ப்போம். வந்த உடனேயே இவருக்கு எந்த வேலையும் தரல. காத்திருப்பு பட்டியல் அப்படின்னு. நீங்கள் ஐபிஎஸ் தான், நீங்கள் உங்களுக்கு மாத சம்பளம்லாம் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு துறையே கிடையாது. இன்னும் ரொம்ப ஹையாக போனதுக்கு பிறகு ஒன்றும் உங்களை பதவி நீக்கம் செய்யணும், இல்லைனா கண்காணாத இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஸோ காத்திருப்பு பட்டியலில் இருந்தார். அவ்வளோதான். அவருக்கு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இவருக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்காது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் இந்த டிவேக்னு சொல்கிறது, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், முன்னாள் அரசு ஊழியர்கள் அல்லது அமைச்சர்கள் இவங்கெல்லாம் செய்திருக்கக்கூடிய ஊழல்களை தடுப்பது, அந்த ஊழல்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவது, அவர்கள் மீது வழக்கு பதிவது, அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவது. அதுதான் இந்த ஊழல் தடுப்பு பிரிவுடைய, ஊழல் மற்றும் லஞ்சம் தடுப்பு பிரிவுடைய நோக்கமே. அதோடைய ஹையஸ்ட் ஆஃபீஸராக இவரை கொண்டு போய் வச்சாங்க. அப்படி அவர் செய்தாலுமே என்ன ஆச்சுன்னா, கோர்ட்ஸ் அவருடைய முந்தைய செய்கை மீது மிக கடுமையான சில அப்சர்வேஷன்ஸை கொடுத்தது. இவர் டிவேக் பொசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இவர் ஒரு பெரிய ஒரு ரெய்டு ஒன்று நடத்தினார். முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு உடைய பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த சோதனையே எதுக்காகனா, அவர் மீது அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை கொடுத்திருந்தது. அந்த குற்றச்சாட்டு புகார் ரொம்ப நாளாக இருக்குது. அது ஒழுங்காக எஃப்ஐஆரே போடாமல் இருந்தது. கரூரில் ஒரு சாலை ஒன்றை அமைப்பதற்கு ஒரு கான்ட்ராக்டர் பணம் வாங்கிட்டு சாலையே போடலை. இந்த தகவலை அமைச்சர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, துறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, அவங்க அந்த சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர் மீது ஆக்ஷன் எடுக்காமல் போலீஸை கொண்டு போய் அந்த இடத்துல குவிச்சு அவசர அவசரமாக ஒரு சாலையை போட்டு, இல்லை சாலை ஏற்கனவே இருந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு வேலையை ஒன்றை செய்தார்கள். ஸோ அதுதான் வழக்கே. அந்த புகாரே அதுதான். அந்த புகார் மீது இப்போ கடைசியாக ரெய்டெல்லாம் பண்ணி அடுத்து அவரை பிடிக்கணும். ஏவா வேலு அப்ஸ்காண்டிங் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லி அவருக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் ஒன்று பிறப்பித்தாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்னென்னா, இவர் தான் குறிப்பிட்ட நபர் தேடப்படுகிறார், தேடப்படும் குற்றவாளி, அதுதான் அதுக்கு பேர். இந்த தேடப்படும் குற்றவாளி எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் இந்தியாவுக்கு வெளியே எங்கே ஏதாவது ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி போவதாக இருந்தால், அல்லது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் வருவதாக இருந்தால், அவரை அங்கேயே ஏர்போர்ட்லேயே பிடிச்சி கபக்குன்னு பிடிச்சிருங்க, பிடிச்சிட்டு எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், நாங்கள் அவரை கூட்டு போயிடுறோம் அப்படிங்கிறது தான் லுக் அவுட் நோட்டீஸ். ஸோ லுக் அவுட் நோட்டீஸ் வந்த உடனே அந்த சைடில் டென்ஷன் ஆகி அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கிட்ட இல்லைங்க அவருக்கு உடம்பு முடியலைங்க, அதனால தான் அவர் போயிருக்காரு, அவரை போய் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கோர்ட்டில் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து, நான் 13ஆம் தேதி வரேன் ஊருக்கு, 15ஆம் தேதி கட்டாயமாக நான் காவல்துறையை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்ததன் பேரில் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் தடை செய்யப்பட்டது. ஸோ இப்போ விரைவில் அது நடக்கும். இந்த கேப்பில், இந்த இடையில தான் டைரக்டர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். நீக்கப்பட்டிருக்கிறாருன்னா அந்த பதவியிலிருந்து
வேறு இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இவர் வந்து 1998 பேட்ச் ஐபிஎஸ் கேடர். தமிழ்நாட்டில வந்து பல இடங்கள்ல அவர் அது ஒரு எல்லாரும் அடிப்படையா வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து ஏஎஸ்பி, எஸ்பி அப்படின்லாம் ஆகி, அப்புறம் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக ரொம்ப நாளைக்கு இருந்தாரு. அதற்கு பிறகு இங்க கமிஷனராக அவர் ஆக்கப்பட்டார். இங்க நெறையா சென்னையில வந்து பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் பொழுது, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர்லேருந்து அவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆனாரு. கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆகி அது தேர்தலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2024ல அவர் போலீஸ் கமிஷனர் ஆறாரு சென்னைக்கு. அந்த காலகட்டத்தில ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா பல பேர் மீது கூண்டாஸ் வழக்கு போடுறாரு. கூண்டாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல ஒரு சில குற்றவாளிகள் மீது தான் அது போடணும். அது ஒரு பிரிவென்டிவ் அரெஸ்ட்ன்னு சொல்றது. ஏற்கனவே ஏதோ ஒரு கேஸ்ல ஒருத்தர் அரெஸ்ட் ஆறாரு அப்படின்னா, அவர் பெயில் வாங்கிட்டு வெளில வந்துரலாம். அப்படி பெயிலே வாங்காமல் ஒருத்தரை ஜெயில்ல ஒரு வருடம் நீட்டிக்க வைக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு 2, 3 வழக்குகள்ல ஒருத்தர் மேல இருக்கும் பொழுது அவர் மீது கூண்டாஸ் வழக்கு போடலாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கு. பட் அடிப்படையில் இந்த மாதிரியான பிரிவென்டிவ் அரெஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டாட்ஜியானது. இதுவரைக்கும் கடந்த பல ஆண்டுகள்ல கூண்டாஸ் போட்டு அந்த கூண்டாஸ் நின்னதே கிடையாது. அவங்க வந்து அத ரிவ்யூ பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் எவென்ச்சுவலி வந்து எதுக்குப்பா இதுக்கெல்லாம் கூண்டாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அல்லது இவங்களே அதுக்குள்ள வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்குகள் சிலதை அவர் போட்டாரு. ஆளும் கட்சியான திமுகவுக்கு ரொம்பவும் நெருக்கமாக நடந்து கொண்டாருன்னு மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையாகவே குற்றம் சாட்டின. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி தமிழக வெற்றி கழகமே எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் எங்களுக்கு அருண் ஐபிஎஸ்ஸை நீங்க மாத்துங்க அப்படின்லாம் வந்து அவங்க புகாரெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனேயே முதல் ஒரு சில வேலைகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் செய்தது அருண் ஐபிஎஸ்ஸை மாற்றியது. மாற்றியது மட்டும் இல்லாமல் இவருக்கு எலெக்ஷன் அசைன்மெண்ட் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து திமுகவோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறாருங்கிறதுனால அவர் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவரை இதே தமிழக வெற்றி கழகம் ஜெயித்து வந்து கொஞ்ச நாள் காத்திருப்பு பட்டியலில் வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் கொண்டு வந்தது பல அரசியல் நோக்கர்களிடையே ஒரு பெரிய கேள்வி எழுப்பிச்சு. என்னடா இது போய் இவங்க இப்படி பண்றாங்களே, இவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள நடுவில் வந்து இவர் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்த பொழுது இவர் தான் வந்து கூண்டாஸ் வழக்கு போட்டிருக்கார் இல்லையா? அந்த வழக்குகள் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் இவர் மீது நோட்டீஸ் சர்வ் பண்றாங்க. அப்படி கோர்ட் அஃபீஷியல் போய் நோட்டீஸ் கொடுக்க அப்ப பைதன் இவர் வந்து டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல டைரக்டரா இருக்காரு. அவருக்கு வந்து முந்தைய ஒரு செயல்பாட்டுக்காக அவருக்கு நோட்டீஸ் கொடுக்க போகும்போது கோர்ட் அஃபீஷியல் நோட்டீஸ் கொடுக்க போறவரை காக்க வச்சு நாள் முழுக்க காக்க வச்சு வாசலே உட்காருங்க அப்படின்ட்டார். இவர் ஒரு அரசு அலுவலர், அவர் ஒரு அரசு அலுவலர், அரசின் ஒரு அங்கம். அவரை வேணும்ட்டே இழுத்து அடித்த காரணத்தினால ரொம்ப டிலே ஆகி தான் நோட்டீஸ் சர்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீதிபதிகள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த பெஞ்ச் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அது. அவங்க வந்து இவர் அங்கே அடுத்து எனிவே வந்து தான் நின்னாகணும் கோர்ட்டுக்கு முன்னாடி. கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து நின்னவரை வந்து அவரை அப்படியே உட்கார வைங்க. எவ்வளோ நேரம் இவர் வந்து நீதிமன்ற அலுவலரை காக்க வைத்தாரோ அதுக்கு இணையாக அவர் வந்து உட்காந்துருக்கட்டும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டாங்க. அந்த கேஸை எடுத்துக்கவே இல்லை, நம்ம இதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இன்னொரு கேஸில் அவரை எடுத்து ரொம்ப தெளிவாக இவர் வந்து ஹீஸ் அன்ஃபிட் அப்படின்னே சொன்னாங்க. இஸ் அன்ஃபிட் டு சர்வஸ் திஸ் சொல்லி இந்த டிவேக் மாதிரியான இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான அதிகாரிகள்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாடு உடைய லஞ்ச ஒழிப்புத்துறையில் மிகப்பெரிய டாயன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, அந்த இடத்துல இவரை போன்ற ஒருவரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த வழக்கு தனியாக போகுது, அதை விட்டுருவோம். அதை அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சி 10-15 நாளைக்கு முன்னாடி இருந்தது. இதுவும் எகெயின் நமக்கு வந்து அதோடைய அடி ஆழம் புரியல, நம்ம மேலோட்டமாக செய்திகளில் வரதை மட்டும்தான் படிக்கிறோம். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் விமலா அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து விபச்சார தடுப்பு பிரிவு, இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் வந்து அது விபச்சார தடுப்பு அப்படின்னு இருக்குது. அது இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னே வச்சுப்போம். ஏன்னா இன்க்ரீசிங்லி தமிழில் நம்ம அந்த விபச்சாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே நிறுத்திட்டோம். பாலியல் தொழில் அப்படிங்கிற மாதிரியாக அது ஆயிடுச்சு. அதனால் மேபி பாலியல் தொழில் தடுப்பு பிரிவுனே வச்சுப்போமே. அதற்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ராஜலக்ஷ்மி அப்படின்னு. இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து அந்த பை த வே இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே
அமெரிக்காலேருந்து, பிரிட்டன்லேருந்து பல இடங்கள்லையும் இருக்குது. அமெரிக்காவில் இது வந்து வைஸ் ஸ்குவாட் அப்படிம்பாங்க. விஐசி அப்படின்னா வைஸ்னா கெட்ட பழக்கம். அதோடைய ஏரியாக்குள்ளே இருக்கிறது. அங்கேயும் வந்து போதை தடுப்பு பிரிவு இருக்குது. இந்த மாதிரியான பாலியல் தொழில் தடுப்பு பிரிவு இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி தான். அங்கேயும் வந்து இந்த துறையில் இல்லாத லஞ்சமே கிடையாது. ஏன்னா இந்த தொழிலெலாம் நடக்கணும். இந்த தொழிலெலாம் தடுக்க முடியாது. அதை தடுப்பதற்காகத்தான் காவல் துறையே ஒன்று தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இவங்க இந்த விமலாங்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் வந்து ராஜலக்ஷ்மிங்கிற பாலியல் தொழில் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்கிறார். முதல்ல எஃப்ஐஆர் போடுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உடனே இதுக்குள்ள யாருக்கு யாரோட கனெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியல. விமலா வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார். பணி இடைநீக்கம். எது யார் அப்போ டைரக்டர்? அருண் தான். பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு விமலா உடனடியாக உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்ன எதற்காக பணி இடைநீக்கம் செய்கிறாங்க? ஆர்பிட்ரரியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேஸை எடுத்துக்கிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பணி இடைநீக்கத்தை சஸ்பெண்ட் பண்ணுது. அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணிவிட்டு, அது ரீஇன்ஸ்டேட் பண்ணால் கூட போதும். ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காகவே விமலாவை பணியிடை நீக்கம் செய்த அருண் ஐபிஎஸ்ஸின் உத்தரவு உள்நோக்கம் கொண்டது. அப்போ நம்ம தான் இன்டர்பிரட் பண்ணிக்கணும். அது எப்படி நீ ராஜலட்சுமி மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் அங்கே இருக்கிறது அப்படின்ட்டு இவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஹையஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கோர்ட் வந்து ரிப்பீட்டடாக ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணுது. நீங்கள் எப்படி இந்த வழக்கு போட்டீங்க? எப்படி கூண்டாஸ் போட்டீங்க? அந்த ஒரு கேஸ், கூண்டாஸ் போட்ட ஒரு கேஸ் வந்து ஒரு பில்டர். அவர் வந்து ஒரு பணம் தரலை, அதெல்லாம் ஓகே. அதற்கு பல்வேறு வழக்கு, ஏமாற்றுதல், பணம் கொடுக்காமல் இருத்தல், அதுக்கெல்லாம் வெவ்வேறு கிளாஸ் இருக்குது. அவரை சும்மா எடுத்தெடுப்பில் எல்லார் மீதும் கூண்டாஸ் போட முடியாது. இது வந்து திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக இந்த கூண்டாஸ் போடப்பட்டது. அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலும் இந்த கூண்டாஸ் சட்டத்தை வகைத்தொகையின்றி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். 2 கேஸ் சொல்கிறேன். ஊடகத்துறையைச் சேர்ந்த முக்தர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அசிங்கமான நேர்காணல்கள் செய்பவர். அவர் வந்து ஊடகத்துறைக்கு ஒரு கரை, அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அவர் வந்து ஒரு பெண்ணை தவறாக பேசினார்னு ஒரு புகார் வந்து அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு இன்டர்வியூவில் ஒரு 2 பேர் உட்கார்ந்து பேசுகிறாங்க, கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டதுவே எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதற்கான ப்ராசஸ் வேறு, பட் ஓகே. அப்படி கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இன்னொரு வழக்கையும் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு மோர் தென் 1 கேஸ் அப்படின்னா கூண்டாஸ் போடலாம்னு இன்றைக்கி அவர் மேலே கூண்டாஸ் போட்டிருக்காங்க. அது அன்சஸ்டெயினபிள், நிற்காது. அதே மாதிரி பிடி அரசகுமாருங்கிறவர் வந்து திமுகவை சேர்ந்தவர். பள்ளிக்கூடங்களில் எல்லாவற்றிலும் பணம் வசூல் செய்ததாக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூல் செய்திருக்கலாம் அப்படின்னு அவர் மீது ஒரு வழக்கு, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே கூண்டாஸ் போட்டிருக்காங்க. நேற்றைக்கு தான் அந்த கூண்டாஸ் போட்டிருக்காங்க. அதுவும் அன்சஸ்டெயினபிள். இதெல்லாம் தேவையில்லை. கூண்டாஸ் போடணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரியான வழக்குகளில். அப்போ இந்த கெட்ட பழக்கம் அருண் போன்ற ஒரு போலீஸ் ஐபிஎஸ்னால ஆரம்பிச்சிருது, அது தொடருது. அவரே இல்லைனாலும் அடுத்து வரவங்களும் அதையே பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எதிராக நம்மளாம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சர்ச்சைக்குரிய ஒருவர் இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தூக்கி போடப்பட்டு காவலர் பயிற்சி பள்ளி இயக்குனராக பணியாற்றுவார் அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. எகெயின் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? கண்ணுக்கு தெரியாத வரிகளுக்கு இடையே நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெளியில இருந்து தான் நம்ம இந்த கமெண்ட் கொடுக்குறோம். உள்ளேருந்து விஷயங்கள் தெரிந்தாலும் எல்லாம் தெரிந்தது மாதிரி நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லவும் முடியாது. அதனால பப்ளிஷ்டு டேட்டாவின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியல் நியமனங்களையே முதல்ல கவனமாக இருக்கணும். இந்த அரசு வந்ததற்கு பிறகும் கூட அவ்வளவு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் தூக்கி ஒரு இடத்துல போடு, 5-10 நாள் கழிச்சு அவரை தூக்கி இன்னொரு இடத்துல போடு. இது ஒரு ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் குட் கவர்னன்ஸ். ஸோ இதில் வந்து விஜய் கொஞ்சம் கவனம் எடுத்து தன்னுடைய ரெஸ்பெக்டிவ் செக்ரட்டரிஸ், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி இவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சில விஷயங்களெல்லாம் ஒழுங்காக இது வந்து எவர் லாஸ்டிங்காக பண்ணணும். ஒரு 5 ஆண்டுகள்னா 5 ஆண்டுகளும் இருப்பது போல ஒரு நியமனம் இருக்கணும். அன்லஸ் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் ஒழிய, அதாவது சில டிபார்ட்மெண்ட்டில் 3 வருடத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும்னு ரூல் இருந்ததுன்னா
அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் திஸ் இஸ் ரிடிகுலஸ். பட் அருண் என்பவர் சர்ச்சைக்குரியவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.